ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை வந்து ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்கு. ரொம்ப வருஷமாவே நடந்துட்டு இருக்கு. ஒரு 600 நாட்களுக்கு மேல வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து நிறுத்துறதுக்காக, அந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வர்றதுக்காக ட்ரம்ப் வந்து ஒரு 21 பாயிண்ட்ஸை முன் வச்சு இந்த ஒப்பந்தத்துக்கு நீங்க சம்மதிச்சிட்டீங்கன்னா போர் நிறுத்திடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடந்து நெத்தன்யாகு அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. இதை தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அவங்களுக்கு வந்து ஒரு 4 நாள் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நான் 21 பாயிண்ட்ஸை வச்சு அவங்க அவங்களுடைய அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படிங்கிற விஷயத்துல நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த நம்ம ட்ரம்ப் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து நிறைய இந்த போரில் வந்து நிறைய ஹெல்ப் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ எல்லா நாடுகளும் ரொம்ப அதிகமாக எதிர்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த முடிவை வந்து எடுத்திருக்காரு. அதாவது ஓகே நான் மாற்றிக்கிறேன், இந்த போர் நிறுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை எடுத்து அதுக்காக ஒரு 21 பாயிண்ட்ஸை ரெடி பண்ணி ஒரு ஒப்பந்தத்தை ரெடி பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் எல்லாம் பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து போர் நிறுத்தத்தை இது பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பேச்சுவார்த்தை பண்ணி நெதன்யாகு அவருமே வந்து இந்த இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஸோ இதுக்கு ஹமாஸ் அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 4 நாள் வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. ஹமாஸ் அமைப்புக்கு வந்து இந்த ஒப்பந்தத்துக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா, என்ன உங்களுடைய கருத்து, என்ன சொல்றீங்க அப்படிங்கிறத வந்து நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 நாள் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹமாஸ் அமைப்பு இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி இல்லை, ஏன்னா இதுல நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு சாதகமா படல, இது வந்து பாலஸ்தீன மக்களுக்கு வந்து ஒரு நல்லதா ஒரு விஷயமா இல்லை, நன்மை தரக்கூடிய விஷயமா வந்து இதுல எங்கேயுமே எங்களுக்கு தெரியல, நன்மை எங்க மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிராகரிக்கப்படுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது ஒரு புது வகையான ஆக்கிரமிப்பு மாதிரி தான் வந்து எங்களுக்குமே தெரியுது. இப்ப நேரடியா வந்து இவங்க தாக்குதல் நடத்தி எங்க மேல ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப எல்லா நாடுகளும் இவங்க வந்து எதிர்ப்பு ரொம்ப அதிகமா தெரிவிச்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து உங்களை மதிக்காம போயிடுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்றதுனாலயே வந்துட்டு இது ஒரு மறைமுகமா வந்து எங்களை ஆக்கிரமிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ எங்களை இவ்வளோ நாளா வந்து எங்களை பிடிக்க முடியாம தான் நீங்க இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வேற ரூட்ல வந்து நீங்க எங்களை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கறக்காக வந்து இந்த விஷயத்த பண்ற மாதிரி எங்களுக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்து முன் வச்சிருக்காங்க. இதை பத்தி ஹமாஸ் அமைப்புடைய மூத்த தலைவர் அவருமே வந்து இந்த விஷயத்துல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த 21 பாயிண்ட்ஸுமே வந்து எங்களுக்கு சாதகமா இல்லை, இதுல வந்து நீங்க இந்த மாதிரி எல்லா ஆயுதங்களையும் முழுமையா எல்லா ஆயுதங்களையுமே வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னுங்கிற மாதிரி சொல்றீங்க, அப்படி ஒப்படைச்சிட்டா வந்துட்டு அவ்வளவுதான், அதுக்கப்புறம் எங்களை டோட்டலா முடிச்சிருவீங்க, எங்களுக்கு வந்து எப்படி வந்து உங்களை வந்து நம்புறது அந்த மாதிரிலாம் வந்து தெரியல, ஏன்னா உங்களை நம்பவே முடியாது, நீங்க ஏதாவது ஒன்று ஒப்பந்தத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு அச்சுறுத்தலா இருந்தது அப்படிங்கிற ஒரு பேச்சுல ஏதாவது தாக்குதல் நடத்தி திரும்ப எங்களை இது பண்ணிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலும் அவங்களுக்கு இருக்கு. அது வந்து அவங்க சொல்றதுலயே வந்து தெரியுது. ஏன்னா எல்லா ஆயுதங்களையும் அவங்க ஒப்படைச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான். ஏன்னா இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய நாடு, இஸ்ரேல் ஆர்மியே அந்த படை வந்து ரொம்ப பெரிய ஆர்மி தான். இந்த ஹமாஸ் அமைப்பு பார்த்தீங்கன்னா அதை விட சின்ன ரொம்ப சிறிய அமைப்பு தான். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஒப்படைச்சிட்டா வந்து அவங்களுக்கு ரொம்பவே பலம் அதிகமாயிரும், இஸ்ரேல் படைக்கு வந்து ரொம்ப பலம் அதிகமாயிரும், இவங்களுக்கு வந்து ரொம்ப பலவீனமாயிருவாங்க. ஹமாஸ் அமைப்பிட்ட இருக்கிற முக்கியமான ஒரு பலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய பணைய கைதிகள் வந்து நிறைய பேர் வந்து ஹமாஸ் கிட்ட இருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து டைரக்டா எதுவும் பண்ண முடியாம நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டு இருக்கு. ஸோ இந்த ஹமாஸ் அமைப்புல நிறைய வந்து ஆயுத குழுக்கள் வந்து ஹமாஸ் அமைப்பு மட்டும் வந்து இந்த டிசிஷன் வந்து எடுக்க முடியாது. இது வந்து நிறைய அமைப்புகள் வந்து அவங்க கூட இருக்காங்க. இப்ப இஸ்ரேலுக்கு எப்படி நிறைய நாடுகள் அமெரிக்கா இல்ல 2-3 நாடுகள் சப்போர்ட்டா இருந்துச்சோ அதே மாதிரி ஆயுதங்களை வந்து அவங்க தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அமெரிக்கா தான் வந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுத்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி காசாக்கு வெளியில நிறைய ஆயுத குழுக்கள் வந்து ஹமாஸ் கூட வந்து ஒரு கூட்டணி மாதிரி அந்த மாதிரி இருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டுதான் வந்து இந்த முடிவெல்லாம் எடுக்க முடியும். இந்த 4 நாள் வந்து எங்களுக்கு பத்தாது, கண்டிப்பா நாங்க ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து இன்னுமே நிறைய நாட்கள் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹமாஸ் அமைப்புடைய இராணுவ தளபதி அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குழுக்கள் வந்து எங்க கூட இருக்கக்கூடிய எங்களை சுத்தி எங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கக்கூடிய இந்த குழுக்கள் அவங்க எல்லாருமே வந்து இதுக்கு சம்மதம் தெரிவிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா முழுமையா இவங்க சொல்ற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுமையா உங்களுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஒப்படைச்சணும் அப்படிங்கிறது ஒன்று சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம புது வகையான ஒரு ஆக்கிரமிப்பு மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது, இந்த இதெல்லாம் சொல்லி இந்த பாயிண்ட்டை சொல்லி நீங்க தான் ஆக்கிரமிக்கிற மாதிரி திரும்ப எங்க நாட்டை வந்து உங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிற மாதிரி தான் வந்து நீங்க பண்றீங்க, இது வந்து ஒரு புது வகையான ஒரு ஆக்கிரமிப்பு மாதிரி தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து ட்ரம்ப்புக்கு கீழே வந்து போயிடும் எங்களுடைய நாடு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க யோசிச்சு கருதுறாங்க, அப்படிதான் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குழுக்கள்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம், அதாவது நான் சொன்ன மாதிரி பலமான விஷயம் என்ன ஹமாஸ்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இஸ்ரேலுடைய பணைய கைதிகள் எல்லாமே இருக்காங்க. இந்த பாயிண்ட்ல அவங்க முக்கியமான பாயிண்ட்டை சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பணைய கைதிகள் எல்லாரையுமே ஒட்டுமொத்தமா முழுமையா வந்து கொடுத்தரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதாவது ஆயுதங்களையும் முழுமையா கொடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கிற பணைய கைதிகளையும் மொத்தமா கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு எங்களை நாங்கள் வந்து ரொம்ப ஈஸி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அவங்க மட்டும் இல்லை, அவங்களை சுற்றி இருக்கிற மற்ற குழுக்களுமே வந்து ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ஸோ இதுக்கு வந்து அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் இது போர் வந்து முடியறக்கான ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி இது ஒரு நல்ல விதமான விஷயம்தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்து முன்னாடியும் சொல்லி அந்த இடத்த அந்த ஒப்பந்தத்தை முன்னாடி வச்சு மக்களை காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற நிறைய விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களும் பண்றதுனால ஹமாஸ் அமைப்பு வந்து எங்களுடைய நாடை வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம், இந்த திட்டங்கள் வந்து எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல, போர் வந்து நடந்துகிட்டே இருக்கட்டும், இந்த போரை எப்படி நிறுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல அதிகமா பாதிக்கப்படுற இந்த மாதிரி ஒரு 2 அமைப்புக்கு நடுவில் ஒரு நாட்டுக்கு ஒரு அமைப்புக்கும் இந்த மாதிரி இதுக்கு நடுவில் நடக்கிற சண்டையில நிறைய அதிகமா சிக்கி தவிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலஸ்தீன மக்கள் தான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவங்கள பார்க்கும் போதே வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் படுற அவஸ்தை, அந்த மக்கள் படுற கஷ்டங்கள் எல்லாமே ரொம்ப 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 கவலையா இருக்குது. ஏன்னா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் ஏதாவது ஒரு சண்டை நடந்தாலே அதிகமா பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அது என்ன ஒரு நாள் இல்ல ஒரு 10 நாள் ஒரு மாசம் இல்ல ஒரு 6 மாசம் 7 மாசம் இந்த மாதிரி நடக்கிறதுனா அதுலயுமே பாதிக்கப்படுறது நிறைய பேர் தான் இருப்பாங்க. ஆனா ஒரு 600 நாட்களுக்கு மேல வந்து பல மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. இது எல்லா வீடியோலையுமே வந்து எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க. நிறைய மக்கள் இறந்து போறாங்கன்ட்டு. இவ்வளவு நாள் கழிச்சு எல்லா நாடுகளும் இப்பதான் எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிக்கிறது வந்து அதிகமா வந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிக்கிறது வந்து இப்பதான். அதாவது கடைசி என்ன மக்கள் எல்லாமே அங்கிருந்த மக்கள் முக்காவாசி பேர் இறந்ததுக்கு அப்புறம் இப்ப கடைசியில தான் வந்து நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கும் இந்த ஹமாஸ் அமைப்பு சொன்னதுக்கும் ட்ரம்ப் இந்த முன் வச்ச இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது எல்லாமே வந்து கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஹமாஸ் அமைப்பு இந்த மாதிரி அந்த ஒப்பந்தத்தை நிராகரித்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.